ஜாதி வெறி ஒவ்வொரு அணுவிலும் ஊறி போயிருந்த உயர் சாதிக்காரர்கள் மட்டுமே வாழும் அந்த சிறிய கிராமத்தில் நாகராஜன் தனது 2 மகள்களுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். 10 வருடங்களுக்கு முன்பே நாகராஜனின் மனைவி கொடிய புற்றுநோய் தாக்கி இறந்து போய்விட்டதால் தனி ஒருவனாக தனது 2 மகள்களையும் கண்ணும் கருத்துமாக நாகராஜன் வளர்த்து வருகிறார். நாகராஜனுக்கு அந்த கிராமத்தில் சொந்தமாக வீடும் 1/2 ஏக்கர் விவசாய நிலமும் 4 மாடுகளும் இருக்கிறது. அந்த விவசாய நிலமும் 4 மாடுகளும் நாகராஜன் குடும்பத்திற்கு தேவையான அளவு வருமானத்தை கொடுக்கிறது. அந்த வருமானத்தை வைத்து தனது மகள்களின் திருமணத்திற்காக நாகராஜன் ஓரளவு நகைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறார். நாகராஜனின் மூத்த மகள் மாலினி 12ஆம் வகுப்பில் மாவட்டத்திலேயே 3ஆம் இடம் பிடித்திருந்தால் தற்போது அவள் பக்கத்து நகரத்தில் இருக்கும் பிரபலமான கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வருகிறாள். தினமும் காலையும் மாலையும் தனது மோட்டார் சைக்கிளில் மகளை கல்லூரிக்கு அழைத்துச் சென்று வருவதை நாகராஜன் வாடிக்கையாக வைத்திருந்தார். தந்தையும் மகளும் கல்லூரிக்கு செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் உலக நடப்புகளை பற்றியே அதிகமாக பேசுவார்கள். மற்ற தந்தைகளைப் போல் இல்லாமல் நாகராஜன் ஒரு நல்ல நண்பனை போலவே தனது மகள்களுடன் பாசமாக பழகி வருகிறார். அவரது இளைய மகள் ஷாலினி அதே கிராமத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறாள். தனது அக்கா மாலினி அளவிற்கு ஷாலினிக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஷாலினி விளையாட்டில் படு சுட்டியாக இருப்பாள். இதனால் தனது இளைய மகளை அவளுக்கு பிடித்த கால்பந்து விளையாட்டில் பெரிய வீராங்கனையாக உருவாக்கிவிட வேண்டும் என்ற லட்சியத்துடன் நாகராஜன் உழைத்துக் கொண்டிருந்தார். இந்த சூழலில் மூத்த மகள் மாலினிக்கு இன்னும் 1 வருடத்தில் கல்லூரி படிப்பு முடிந்துவிடும் என்பதால் அவளுக்கு வரன் பார்க்கும் வேலையை நாகராஜன் இப்போதே தொடங்கிவிட்டார். மாலினியும் கண்ணுக்கு லட்சணமாக மகாலட்சுமி போல் இருப்பாள் என்பதால் அவள் ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் நான் நீ என்று போட்டி போட்டு மாலினியை பெண் கேட்டு வருகிறார்கள். ஆனால் மாலினியோ தனது தந்தை பார்க்கும் அனைத்து வரன்களையும் தனது படிப்பை காரணம் காட்டி தொடர்ந்து தட்டி கழித்துக் கொண்டே வருகிறாள். இதனால் தனது மகளின் படிப்பு முடியட்டும் என்று நாகராஜனும் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் வேலையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறார். இந்த சூழலில் சில மாதங்களிலேயே மாலினிக்கு கல்லூரி படிப்பும் இறுதி கட்டத்தை எட்டிவிடுகிறது. இதனால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது மகளுக்கு மீண்டும் வரன் பார்க்கும் வேலையை நாகராஜன் முழு வீச்சில் தொடங்குகிறார். இந்த சமயத்தில் நாகராஜனின் தூரத்து உறவினர் ஒருவர் தனது மகனுக்கு மாலினியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையில் நாகராஜனிடம் பெண் கேட்டு வருகிறார். அந்த உறவினரின் மகன் பட்டினத்தில் மிகவும் பிரபலமான மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பதும் வீட்டுக்கு ஒரே பையன் என்பதால் ஏராளமான சொத்துக்களுக்கும் அவர் அதிபதியாக இருப்பதும் நாகராஜனுக்கு தெரிய வருகிறது. இதனால் அந்த டாக்டர் மாப்பிள்ளையை மாலினிக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் தனது மகள் வசதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வாள் என்று நினைத்து நாகராஜன் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆனாலும் தனது மகளின் சம்மதம் இல்லாமல் எந்த முடிவையும் சொல்லிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் பெண் கேட்டு வந்த தனது உறவினரிடம் 10 நாட்களில் பதில் சொல்கிறேன் என்று சொல்லி நாகராஜன் அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அன்று மாலையே தனது மகளை கல்லூரியில் இருந்து அழைத்து வரும்போது அந்த டாக்டர் மாப்பிள்ளையை பற்றியும் அவரது குடும்பத்தை பற்றியும் நாகராஜன் தனது மகளிடம் மிகவும் பெருமையாக பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் தனது தந்தை பேசிய எந்த வார்த்தைக்கும் மாலினி பதிலே சொல்லாமல் அமைதியாகவே வீட்டுக்கு வருகிறாள். எப்போதும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருக்கும் தனது மகள் திருமண பேச்சை எடுத்தால் மட்டும் எதுவுமே பேசாமல் மௌனமாக இருப்பது நாகராஜனுக்கு மிகுந்த மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் பொறுத்து பார்த்த நாகராஜன் தனது மகளிடம் அந்த டாக்டர் மாப்பிள்ளையை பேசி முடித்து விடலாமா என்று நேரடியாகவே கேட்கிறார். ஆனால் அப்போதும் மாலினி தனது தந்தைக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் மௌனமாகவே கடந்து போய்விடுகிறாள். இதனால் மனம் கலங்கி போன நாகராஜன் தினம் தினம் தனது மகளின் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் மாலினியின் கல்லூரியில் ஆண்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த ஆண்டு விழாவிற்கு நீ கண்டிப்பாக வரணும்பா என்று தனது தந்தையிடம் மாலினி வேண்டுகோள் வைக்கிறாள். தனது மகளின் ஆசையை புரிந்து கொண்ட நாகராஜனும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். மேடையில் தனது மகள் பரதநாட்டியம் ஆடியதை பார்த்து நாகராஜன் பூரித்தும் போகிறார். இந்த சூழலில் ஆண்டு விழா முடிந்த பிறகு மாலினி நேராக தனது தந்தையிடம் பிரபு என்ற வாலிபனை கூட்டி வந்து, அப்பா, இவனும் நானும் 4 வருடங்களாக காதலித்துக் கொண்டிருக்கிறோம். இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் எனக்காக பார்த்த எல்லா வரன்களையும் நான் தட்டி கழித்து வந்தேன். பணத்துடன் இருக்கும் டாக்டர் மாப்பிள்ளையை மணந்து கொள்வதை விட குணத்துடன் இருக்கும் பிரபுவை மணந்து கொண்டால்தான் நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்கிறாள். தனது மகள் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு நாகராஜன் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். ஆனாலும் உடனே சுதாரித்துக் கொண்ட நாகராஜன் தனது மகளின் சந்தோஷமே தனது சந்தோஷம் என்று நினைத்து பிரபுவை பற்றிய விவரங்களை தனது மகளிடம் கேட்கிறார். அப்போதுதான் பிரபு அவர்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் காலனியைச் சேர்ந்த தாழ்ந்த சாதி பையன் என்ற விவரம் நாகராஜனுக்கு தெரிய வருகிறது.
இதை கேட்ட அடுத்த நொடியே நாகராஜனுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுகிறது. நாக்கு வறண்டு அந்த கல்லூரி வளாகத்திலேயே நாகராஜன் மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். இதை பார்த்து பதறிப்போன மாலினி உடனடியாக தனது தந்தையை அருகில் இருக்கும் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துவிட்டு மனம் கலங்கி அழுது கொண்டிருக்கிறாள். மருத்துவமனையில் நாகராஜனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ரத்த அழுத்தம் திடீரென அதிகரித்திருப்பதால் தான் மயக்கம் ஏற்பட்டுள்ளது, அரை மணி நேரம் கழித்து அவரை வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்று சொன்ன பிறகு மாலினி நிம்மதி அடைகிறாள். அதே சமயம் மாலினிக்கு ஆதரவாக அவளது காதலன் பிரபுவும் மருத்துவமனையிலேயே இருக்கிறான். சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்த நாகராஜனை மாலினி ஒரு ஆட்டோவில் ஏற்றி தனது வீட்டுக்கு அழைத்து வருகிறாள். வீட்டுக்கு வந்த நாகராஜன் தனது 2 மகள்களிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடக்க இருக்கும் விபரீதத்தை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்தில் நாகராஜனை தேடி வந்த மாலினி தனது தந்தையை பார்த்து, அப்பா, காலம் ரொம்பவே மாறி போயிடுச்சு. இந்த காலத்துல யாருமே ஜாதி மதம்லாம் பாக்குறதே இல்ல. பிரபு கூட வாழ்ந்தா வாழ்க்கை முழுக்க அவன் என்ன ஹாப்பியா பார்த்துப்பான்னு தோணுச்சு. உங்களை மாதிரியே அவனும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எப்பவும் நினைப்பான். அவனோட அந்த குணம் தான் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அதனால உங்க மனசை மாத்திக்கிட்டு எங்க மேரேஜுக்கு ஓகே சொல்லுங்கப்பா என்று சொல்லி நாகராஜனின் கையை பிடித்து கொண்டு மாலினி கண்ணீர் வடிக்கிறாள். தனது மகள் முதல் முறையாக கண்ணீர் சிந்துவதை பார்த்து பதறிப்போன நாகராஜன் அவளது கண்ணீரை துடைத்துக் கொண்டே தனது மகளை பார்த்து, தாயி, உன் மனசை நோகடிச்சு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்க அப்பன் கல்நெஞ்சக்காரன் இல்ல தாயி. ஆனா நீ கீழ்சாதி பையனை காதலிக்கிற விஷயம் நம்ம ஊர்ல ஒருத்தனுக்கு தெரிஞ்சாலும் உன்னை புளிய மரத்துல கட்டி வச்சு இந்த படுபாவிக உசுரோட கொளுத்தி போடுவானுங்க. மாங்குட்டி மாதிரி புள்ளைய வளர்த்து அந்த புள்ள துடிக்க துடிக்க நெருப்புல வேகறத பாக்குறதுக்கு உங்க அப்பனுக்கு சக்தி இல்லம்மா. அதனால அந்த பையனை நீ மறந்துரு. அப்படி இல்லனா உன் கையாலேயே எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து உங்க அப்பனை கொன்னுட்டு அதுக்கப்புறமா நீ அந்த பையனவே கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு நாகராஜன் தனது வீட்டை விட்டு கிளம்பி வயக்காட்டிற்கு சென்று விடுகிறார். வீட்டை விட்டு வேகமாக வெளியே சென்ற தனது தந்தையை வெறித்து பார்த்தபடியே தனது தந்தையின் பாசத்தையும் அந்த ஊரில் இருப்பவர்களின் ஜாதி வெறியையும் நினைத்து மாலினி கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள். உடனே பக்கத்து அறையிலிருந்து அவளது தங்கை ஷாலினி ஓடி வந்து தனது அக்காவை இறுக்கி அணைத்தபடியே அவளும் கதறி அழுகிறாள். இப்படியே சில நாட்கள் கடந்த நிலையில் நாகராஜன் மிகுந்த சோகத்துடன் ஒரு நடைபிணம் போலவே வாழ்ந்து வருகிறார். ஊரை பகைத்துக் கொண்டால் நம்மை வாழ விடமாட்டார்கள் என்பதால் அந்த டாக்டர் மாப்பிள்ளையை பெண் பார்க்க வர சொல்லி தகவலும் அனுப்பிவிடுகிறார். மறுநாளே அந்த டாக்டர் மாப்பிள்ளை தனது குடும்பத்துடன் மாலினியை பெண் பார்ப்பதற்காக அவளது வீட்டுக்கும் வந்து விடுகிறார். தன்னை கேட்காமல் தனது தந்தை மாப்பிள்ளை வீட்டாரை வர சொன்னது மாலினிக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது. ஆனால் தனது தந்தையின் மனம் மேலும் புண்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த மாப்பிள்ளையின் முன்னால் மாலினி உயிரற்ற ஒரு ஜடம் போல் வந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு போகிறாள். மாப்பிள்ளை வீட்டாருக்கு முதல் பார்வையிலேயே மாலினியை மிகவும் பிடித்து போகிறது. இதனால் அன்றே திருமண தேதியையும் மாப்பிள்ளை வீட்டார் குறித்து விடுகிறார்கள். இதை சற்றும் எதிர்பார்க்காத மாலினி மனதளவில் முழுமையாக நொறுங்கி போகிறாள். மனதில் ஒருவனை நினைத்துக் கொண்டு இன்னொருவனுடன் எப்படி வாழ முடியும் என்று நினைத்து தனது அரைக்கதவை பூட்டிக் கொண்டு மாலினி கதறி அழுகிறாள். ஆனாலும் ஒரு வழியாக மனதை திடப்படுத்திக் கொண்ட மாலினி பிரபுவுடன் இந்த நரகத்தை விட்டு வேறு ஊருக்கு சென்று விட வேண்டும் என்று அதிரடியான ஒரு முடிவை எடுக்கிறாள். இதனால் அன்று இரவே தனது தந்தைக்கும் சகோதரி ஷாலினிக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாலினி வீட்டை விட்டு சென்று விடுகிறாள். மறுநாள் காலையில் மாலினி எழுதி வைத்த கடிதத்தை படித்துவிட்டு நாகராஜன் வீட்டுக்குள்ளேயே வெடித்து அழுகிறார். ஆனாலும் தனது மகள் எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று அவரது ஆள் மனது மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது. அப்போது வீட்டுக்கு வெளியே இருந்து நாகராஜனை யாரோ அழைக்கும் சப்தம் கேட்டு நாகராஜன் வீட்டை விட்டு வெளியே வருகிறார். அங்கு அந்த ஊர் தலைவரின் மூத்த மகன் கருத்தபாண்டி நின்று கொண்டிருக்கிறான். திடீரென கருத்தபாண்டி தனது வீட்டுக்கு வந்திருப்பதை பார்த்து நாகராஜன் மிக பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிறார். அப்போது கருத்தபாண்டி நாகராஜனை பார்த்து, யோ நாகராசு, உன் மொவ ஓடுகாலி கழுத அந்த சேரிக்கார பயலோட ஓடி போறதுக்காக நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது ஊர் பயல்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 2 பேரையும் மடக்கி புடிச்சிட்டானுவ. அந்த ஈன சாதி பயல அந்த இடத்திலேயே அடிச்சு போட்டுட்டு உன் மொவலை மட்டும் ஊர் புளிய மரத்துல கட்டி வச்சிருக்கானுவ. அதனால நீர் சீக்கிரம் வாருவோ என்று சொல்லிவிட்டு கருத்தபாண்டி வேகமாக சென்று விடுகிறான். கருத்தபாண்டி சொன்னதை கேட்டு எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சே என்று தலையில் அடித்துக் கொண்டே நாகராஜன் புளிய மரத்தை நோக்கி ஓடுகிறார். அங்கே அந்த புளிய மரத்தை சுற்றி ஒட்டுமொத்த ஊர் மக்களும் நிற்கிறார்கள். மாலினியை அந்த புளிய மரத்தில் கட்டி வைத்து அவளை சுற்றி விறகு கட்டைகளையும் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். தனது மகள் புளிய மரத்தில் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து பதறிப்போன நாகராஜன் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தனது மகளை நோக்கி வேகமாக ஓடுகிறார். ஆனால் அந்த புளிய மரத்தின் அடியில் ஊர் தலைவர் சங்கிலி முருகன் மர நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்து நாகராஜன் அந்த இடத்திலேயே கண்ணீருடன் நின்று விடுகிறார்.
அப்போது அந்த ஊர் தலைவர் நாகராஜனை பார்த்து, டேய் நாகராசு, உன் மொவ, இந்த சிரிக்கி மொவ உன்னையும் அசிங்கப்படுத்தி நம்ம ஊரையும் அசிங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறா. எனக்கு இருக்க கோபத்துக்கு நானே தீய வச்சு கொளுத்தி இந்த சிரிக்கி மவளை சாம்பலாக்கிட்டு அந்த சாம்பலை உன் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்திருப்பேன். ஆனா இவ செஞ்ச அசிங்கத்தால உன் ரத்தம் எவ்வளவு கொதிச்சு போயிருக்கும்னு எனக்கு தெரியுண்டே. அதனாலதான் உன் கையால இந்த சிரிக்கி மவளுக்கு தீய வச்சாதான் உன் வேதனை கொஞ்சமாச்சும் குறையும்னு சொல்லி என் மவனை விட்டு உன்னை கூட்டியார சொன்னேன். சீக்கிரம் அந்த தீப்பந்தத்தை வாங்கி இந்த ஓடுகாலி கழுதைக்கு உன் கையாலேயே கொல்லி வச்சு நம்ம ஜாதியோட பெருமையை காப்பாத்துடே என்று தோரணையாக அந்த ஊர் தலைவர் சொல்கிறார். உடனே அந்த ஊர் இளைஞர்கள் சிலர் தீப்பந்தத்தை எடுத்து நாகராஜனின் கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பந்தத்தை வாங்கி கொண்ட நாகராஜனின் கையும் காலும் நடுங்க ஆரம்பிக்கிறது. கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டுகிறது. அப்போது மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மாலினி தனது தந்தையை பார்த்து, அப்பா, என் மேல தீய வைக்கிறதுக்கு முன்னாடி என் கழுத்துல காதுல கிடக்கிற நகைகளை கலட்டிட்டு அதுக்கப்புறமா தீய வைங்கப்பா. அந்த நகைங்க என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காவது உதவட்டும் என்று சொல்லி மாலினி கண்ணீர் வடிக்கிறாள். தன் மகள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட நாகராஜன் தனது கையில் வைத்திருந்த தீப்பந்தத்தை தூக்கி எறிந்துவிட்டு நேராக தனது மகளை நோக்கி சென்று, தாயி, உன்னை நெருப்புல போட்டு பொசுக்கிறதுக்கா நான் இத்தனை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், இந்த ஜாதியும் வேண்டாம். கண்காணாம எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாவது பொழைச்சுக்குவோம் தாயி என்று சொல்லிக்கொண்டே தனது மகளை கட்டியிருக்கும் கயிறை நாகராஜன் அவிழ்க்க முயற்சி செய்கிறார். இதை பார்த்த அந்த ஊர் தலைவர் அங்கிருக்கும் இளைஞர்களை பார்த்து, டேய் முட்டா பசங்களா, இந்த ஜாதி கெட்ட நாகராசு பய மவ மேல இருக்கிற பாசத்தால அந்த ஓடுகாலி சிறுக்கிய காப்பாத்த பாக்குறான். அவனை புடிச்சு இங்க இழுத்துட்டு வந்துட்டு அந்த சிறுக்கிய தீ வச்சு கொளுத்தி விடுங்கடா என்று கோபத்துடன் கர்ஜிக்கிறார். சங்கிலி கருப்பன் சொன்னதை கேட்ட இளைஞர்கள் 4 பேர் ஓடி சென்று நாகராஜனை பிடித்து தரதரவென இழுத்து வருகிறார்கள். அடுத்த நொடியே ஊர் தலைவரின் மூத்த மகன் கருத்தபாண்டி அந்த தீப்பந்தத்தை எடுத்து நாகராஜனின் மகள் உடலில் தீயை பற்ற வைத்து விடுகிறான். நெருப்பின் சூடு தாங்க முடியாத மாலினி, ஐயோ அப்பா, எரிகிறதே என்று கதறி துடிக்கிறாள். சுற்றி நிற்கும் ஊர் மக்கள் அனைவரும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்க்கிறார்கள். அதே சமயம் தனது மகள் நெருப்பில் எரிந்து துடிப்பதை பார்த்து நாகராஜன் தலையில் அடித்துக் கொண்டு கதறி துடிக்கிறார். ஊர் தலைவர் சங்கிலி கருப்பனோ ஜாதியை அழிக்க வந்த மூதேவி ஒளிந்து விட்டது என்று சொல்லி சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் நெருப்பில் எரிந்த மாலினியின் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முழுவதுமாக நின்று போகிறது. உடனே அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக தரையில் கிடந்து அழுது கொண்டிருந்த நாகராஜன் வேகமாக ஓடிச் சென்று ஊர் தலைவன் சங்கிலி கருப்பனை தனது மகளை எரித்த அதே தீயில் தள்ளிவிட்டு கொலை செய்கிறார்.